ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா. பிரதர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கண்ணா. நீங்கண்ணா? ஃபைன், ஃபைன்ப்பா. இன்னைக்கு உங்களுக்கு இந்த நோஃபாப்ல வந்து எத்தன நாள் போயிட்டுருக்குப்பா இன்னைக்கு? அண்ணா இன்னைக்கு 91ங்கண்ணா. 91வது நாள். நேத்து வந்து நம்ப 90 நாள் முடிச்சோம் ஆக்சுவலா. ஆமாங்கண்ணா, ஆமாங்க. ஓகே, ஓகே. ஸோ 3 மாதங்கள் பயணம் நோஃபாப் ஜர்னில உங்களுக்கு வந்து எப்படி இருந்தது? ஜர்னிய வந்துட்டு ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை நிலைங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு? இப்போ எப்படி இருக்கு? மாற்றங்கள், பெனிஃபிட்ஸு, உங்க ரியல் லைஃப்ல நடந்த சில மேஜிக் விஷயங்கள், ஆம் நோஃபாப் அப்படின்ற விஷயம் ஃபாலோ பண்ண காரணத்தால் தான் இது நடந்துச்சு அப்படின்றது நல்லா எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படின்ற மாரியான சில முக்கியமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. பிஃபோர் தட் இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறது எப்படி இருந்துச்சு? அத சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பேசலாம் பிரதர். ஓகேங்கண்ணா. நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷமாவே இந்த அடிக்ஷன்ல நான் இருக்கேங்கண்ணா. ம். 10 வருஷமா. ஏன் அப்படின்னா வந்து சின்ன வயசுலேருந்தே சேருவாரு சரியில்லாம, ம். தேவையில்லாத பழக்கங்கள் பழகி, தேவையில்லாத வீடியோஸ்லாம் பார்த்து எனக்கு இந்த பழக்கம் அடிக்ஷனுக்கு வந்துச்சு. ம். ஒரு 10 இயர்ஸாவே டெய்லியும் நான் இந்த அடிக்ஷன்ல இருப்பேங்கண்ணா. விடாம ம். ம். டெய்லியும். ம். அப்போ இந்த அடிக்ஷன்ல இருக்கிறப்போ, எனக்கு இத பத்தின விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது. இப்படிலாம் ம். இருக்கு, நோஃபாப் ஜர்னி இருக்கு, இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் தெரியாது. ம். எனக்கு பெரியவங்களும் சொல்லிக் குடுக்கல. என் கூட சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸோ, அண்ணாவங்க அவங்களும் யாருமே இத பத்தின விஷயங்கள என்கிட்ட சொன்னதும் கிடையாது. ம். அப்போ என்னாச்சு, என்னையே அறியாம அந்த ஹேபிட் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுருச்சுங்கண்ணா. ம். டெய்லியும் டெய்லியும் ம். என்னோட விந்துகள நான் விரயம் பண்ணிட்டு இருப்பேன். ம். எப்படின்னுலாம் தெரியாது எனக்கு. என்னோட ம். விஷயத்தையும் வந்துட்டு நான் வேஸ்ட் எப்படின்னு தெரியாது. வீடியோஸ் பார்ப்பேன். நான் ரொம்ப அடிக்ஷன்ல இருப்பேன் நான். ம். விடாம டெய்லி நான் அப்ப யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு நான் அடிக்ஷன்ல ஓகே, இருந்திருப்பேன் ஓகே. அப்படின்னு. ம். இருக்கிறப்போ என்ன ஆச்சுன்னாக்கா, என்னோட ஹோல் லைஃபே வந்துட்டு ஒரு மாதிரியா டெய்லியும் காலையில ஒரு ஹேபிட்டாவே நான் எந்திரிக்கிறது, குளிக்கிறதுங்கிற மாரி டெய்லி என்னுடைய ஒரு வாழ்க்கையில ஒரு அங்கமாவே நான் வச்சிருந்தேன். என் பல்லு விளக்கணும், ம். குளிக்கணும், ம். இப்படி இருக்கணுங்கிறத நான் கொண்டு வந்துட்டேங்கண்ணா. ம். இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னாங்கன்னா, நெறையா எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. ஆனா ம். நான் மட்டும் ஒரு மாரி தனிமையா இருக்கிற மாரியும், ம். மக்கள் கூட வந்துட்டு அட்டாச் இல்லாமயும், ம். ஃப்ரெண்ட்ஸ் கூடயாகட்டும், இல்ல ஃபேமிலீஸ்ல, ம். இல்ல நெய்பர்ஸ், இல்ல ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸே வந்துட்டு ஆ பேசுறதா இருந்தாலுமே ரொம்ப என்னைய வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ம். தேவையில்லாததுக்குலாம் வீட்ல திட்டு வாங்குவதும் சரி, அப்புறம் நான் வந்துட்டு பேசுறதுக்கே வந்து பயப்படுவேன் எல்லாத்துக்கிட்டயும். ம். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்கலாம் வந்துட்டு எல்லாம் ஜாலியா எல்லாத்து கூடயும் பேசுவாங்க. ம். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்பா, அம்மா வந்துட்டு ம். என்கிட்ட பேசுறத விட என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசுவாங்க. ம். சொல்லுவாங்க, "பார்றா இவன்லாம் இப்படி இருக்கா, நீ பாரு எப்படி இருக்க" அப்படியெல்லாம். ம். எனக்கு ஆனா தெரியாது. என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்க, என்ன இப்படி அப்படிங்கிறப்ப காலேஜ்ல வந்துட்டு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே, டீச்சர்ஸ் ம். எல்லாமே என்னோட கிளாஸ்மேட்ஸ் கிட்ட மத்த பசங்ககிட்டலாம் நல்லா பேசுவாங்க. ம். என்கிட்ட எல்லாருமே ஒரு மாரி தான் பேசுவாங்க. நான் வந்துட்டு ஆனா எனக்கு தெரியாது. என்னடா நம்மகிட்ட மட்டும் இப்படி பேசுறாங்க. இப்போ நான் எதையுமே யோசிக்கல. ம். ஒரு மாரி ரொம்ப டிப்ரஷனா இருக்கும். அ எதுவுமே இல்லாத மாரி இருக்கும். ஒரு ம். சந்தோஷமான வாழ்க்கையில வாழ முடியாது. ம். ரொம்ப கில்ட்டியா இருக்கும். ம். ம். அப்புறம் காசு கஷ்டம். வீட்லயே ஆகட்டும், எனக்கும் காசு கஷ்டம். ம். ரொம்ப சிரமப்பட்டேங்கண்ணா. அதாவது இந்த முன்னாடி ம். நோஃபேப் ஜர்னி இல்லாதப்போ. ம். ஒவ்வொரு விஷயம் பண்றதுக்கும் பயப்படுவேன். கோவிலுக்கு போமாட்டேன். ம். அப்புறம் ஃபேஸ்லாம் பார்த்தனாலே ரொம்ப என் ஃபேஸ சும்மா எனக்காக மைண்ட் செட்ல வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி, ம். யார் என்னை பார்த்தாலும் என்னடா ஆள் இப்படி இருக்க? ம். ஆளு மூஞ்சியும் அந்தங்கிற மாரிலாம் போக ஆரம்பிச்சுச்சு. ம். எனக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். ம். என்னடா இது நான் யோசிப்பேன். என்னடா மத்தவங்களும் இப்படி இருக்காங்களே! ம். அப்போ என்னன்னு எனக்கு இது தெரியல ஆனா. ம். ரொம்ப லைஃபே வந்துட்டு கஷ்டத்துல இருந்துச்சு. அது ம். மறுபடியும் அது வரக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அந்த நினைவுகள். ஓகே, அந்த ஓகே. மாரி இருந்துச்சு. சரி, இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரை பண்ணீங்க. நோஃபோ ஜர்னி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணீங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் எத்தன நாள் கொண்டு போக முடிஞ்சது? அப்படி கொண்டு போயிட்டு, அதுல ஏதாச்சும் வந்துட்டு நல்ல விஷயங்கள் லைஃப்ல வந்து நடந்துச்சுங்களா அப்போ? ஆனா அது சொல்ல மறந்துட்டேன்னா, என்ன அப்டின்னா, ம். நான் வந்து கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ம். இந்த வீடியோ ஸ்னோ ஃபேப் பத்தின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுச்சு. ம். சும்மா YouTubeல பார்க்குறப்ப. ஆனா உங்களோட வீடியோஸ நான் பார்க்கல. எனக்கு தெரியல. ம். சும்மா நோ ஃபேப்ங்கிறது ஒண்ணு இருக்கு அப்டிங்கிற மாரி சும்மா ஒரு ஷார்ட்ஸ்ல நான் பார்த்தது தாங்கண்ணா. ம். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நானு சரி இப்படி ஒண்ணு இருக்கு. அப்ப இவ்வளோ நாள் தான் இப்படியான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. நானே எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாம இண்டிவிஜுவலா ம். டே 1ல இருந்து. ம்.
ஃபர்ஸ்ட் கொண்டு போனேங்கண்ணா. அதாவது ஒரு 190 டேஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு போனேன். ம். ரிலாப்ஸ் ஆயிடுச்சு. ம். அதுக்கப்புறம் நல்லா ஒரு எஃபர்ட் போட்டு மறுபடியும் ஒரு 300 டேஸ் கொண்டு போலான்ட்டு நான் 300 டேஸ் கொண்டு போயிட்டேங்கண்ணா. ம்ஹ்ம். 300 நாள் கொண்டு போனேங்கண்ணா நானு. இந்த கிளாஸ் வராதுக்கு முன்னாடி. ஆனா என்ன அப்படின்னா, ம். ஆ என்னடா அப்ப எனக்குள்ள தோணும். என்னடா ஒவ்வொருத்தங்க பெனிஃபிட்ஸ் வந்துட்டு 30 நாள்ல கிடைக்குது, 21 நாள்ல கிடைக்குது, 45 நாள் எல்லாம் பேசியிருப்பா. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேங்கண்ணா. ம். அப்ப எனக்குள்ள என்னடா அப்ப 300 நாள் நம்ம வந்திருக்கோம். இன்னும் நம்மளுக்கு எதுவுமே இருக்காதுங்கண்ணா எனக்கு பிரபாண்ணா. ஓகே. புரிஞ்சுதுங்களா? 1 வருஷம் கிட்ட ஃபாலோ பண்ணீங்க. ஆ அப்போட 1 இயர் பெனிஃபிட் இல்ல. இல்லங்கண்ணா. இல்ல. ம். எனக்கு இல்ல. எனக்கு ஒரே ஒரு குழப்பம். ஒரு பையன் என்னடான்னா 90 நாள் பெனிஃபிட்ஸ் இத பார்த்தா, அத பார்த்தா. ம். என்னடா இது நம்ம 300 நாள் வந்திருக்கோம். எதுவுமே இருக்காதுங்க எனக்கு. அப்படி டவுட் எனக்கு. ம். உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும் நேரம் பார்த்து. ஆ என்ன டென்ஷன் இப்படி ஃபாலோ பண்ணின்னு வரோம். பட் எந்த பெனிஃபிட் வரலன்னு சொல்லிட்டுன்ட்டு. அந்த பிஃபோர் தட் இடத்துல என்ன வந்து பிரதர், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்துட்டு 21/1/2026 புதன்கிழமை பேசிட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஆமாங்க. ஆமா கரெக்ட்டுங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஏன்னா நெறைய பேர் கேட்கறாங்க. "ஏன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் ஏதாவது போட்டீங்களா புதுசான்னு?" சொல்லிட்டு கேட்கறாங்க. எதுவுமே கிடையாதுப்பா. ஃப்ரெஷ்ஷா தான் போடுவோமே. எதுவுமே வந்துட்டு ஓல்டு வீடியோக்கள் இருக்காதுன்னு நான் சொல்லிருவேன் தெளிவாவே. இது வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க கேட்கறது இல்லங்கண்ணா? கிளாஸ் ஜாயின் பண்றவங்களும் கேட்கறாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணாம ஜஸ்ட் வந்துட்டு ஃபோன் கால்ல பேசும்போது அப்பவும் கேட்பாங்க. இந்த மாரி வீடியோ போட்டுறீங்க. அது வந்துட்டு எப்போ வந்துட்டு அவரு தட் இஸ் அந்த ரெக்கார்ட் பண்ணும்போது, அவர் எத்தன ம். நாள் என்ன இது எப்போ பண்ண அதாவது அந்த டீட்டெயில் அங்கருந்து தெரியாம நம்ம வந்துட்டு வீடியோ போடக்கூடாது இல்லைங்களா? இப்போ ஒரு வீடியோ போடுறோம்னா, அது எப்போ அது எப்போ வந்து எப்போ நம்ம பேசுறோம், எப்போ வந்து ரெக்கார்ட் பண்றோம், எப்போ வந்து நம்ம வந்து அவர வந்து ரியலா ஃபாலோ பண்ணார்ன்ற விஷயம் தெரியணும். பிகாஸ் பழைசு எடுத்து மறுபடியும் நம்ம போட போறது கிடையாது இருந்தாலும். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான் போட போறோம் வீடியோக்கள் எல்லாமே. ஆமாங்கண்ணா. ஆமா. இதுல என்ன சந்தேகங்கள் வரும் இல்லைங்களா? அது ஆமா. ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் வந்து முந்தநேத்து கேட்டாரு ஆக்சுவலா. என்னன்னா, சார் 2025ல வந்து ஒருத்தர் வந்துட்டு வீடியோ வந்து பேசியிருப்பாரு. அந்த வீடியோங்கிறது நீங்க மறுபடியும் வந்துட்டு 2026ல வந்து போடுவீங்களான்னு கேட்டாரு. ஏன்னா லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போடும்போது கேட்டாரு அவரு ஆக்சுவலா. ஓ! நான் சொன்னேன், "அந்த மாரிலாம் கிடையாதுங்க. ஃப்ரெஷ்ஷா தான் வந்துட்டு வீடியோஸ் அங்க இருக்குமே. அதனால தான் வந்து டேட் முதல் கொண்டு பேசுறோம்ன்னு" சொல்லிட்டு நான் சொன்னது அவர்ட்ட. ஓ! அதுக்கு தான் நீங்க இருக்காரு. ஆமா. ம். அதாவது நம்ம ஒரு வீடியோ போடுறோம்னாவே, அந்த வீடியோங்கிறது ஃப்ரெஷ்ஷான வீடியோன்றது வந்துட்டு ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆ லாங் டெர்ம்ல வந்துட்டு வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சரிங்கண்ணா. பட் போன வாரம் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, முந்தின நேத்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லைங்களா? அதனால நம்ம சொல்லிட்டோம்னா, அவங்களுக்கு கிளாரிட்டி அங்க தான் அவங்களுக்கு கிடைச்சிரும் அதனால. அதனால இது நீங்க யார்ட்ட பேசினாலுமே நீங்க அது இந்த அந்த டேட் டேட் மென்ஷன் முதற்கொண்டு சொல்லிடுறோம். ஸோ 21/1/2026 புதன்கிழமை வந்து பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு வந்துட்டு 21/2026ல செவ்வாய்க்கிழமை வந்துட்டு உங்களுக்கு 90 நாள்ங்கிறது வந்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க. ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா, ஆமாங்க. சரி ஓகேப்பா. சரி இந்த கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு உங்கள் வாழ்க்கை என்பது எப்படி மாறியிருக்கு? என்ன மாரி நல்ல விஷயங்கள் பார்த்தீங்க? பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரதர். அது வரேன். அதுக்கு தான் அடுத்தது வரப்போறேன். வாங்க, வாங்க. என்ன அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு டிப்ஸுங்கண்ணா. ம். நான் யோசிச்சிருக்கேங்கண்ணா. என்னடா இது நம்ம 300 நாள் போயிருக்கோம். ம். இது கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம். சரி ஆனா இப்ப என்னன்னா, யாருக்கா இருந்தாலும் அந்த சந்தேகங்கிறது வர்றது ம். கேஷுவல் தானேங்க. ஏன்னா நான் ம். யோசிச்சுட்டே இருப்பேன். ம். 300 நாள் போயிட்டோம். ம். ஆனா கிளாஸ் ஜாயின் பண்ணா இது வேற மாரி போகுங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க எனக்கு குடுத்துருக்கீங்க. ம். ம். அது எப்படி என்னங்கிறது நம்பிக்கை இல்லாம ஆரம்பத்துல நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேங்க. ஏன் அப்படின்னா, ம். 300 நாள் நான் இண்டிவிஜுவலா போனனால இந்த எனக்கு ம். இந்த ம். ம். சந்தேகம். ஓகே, ஓகே. இதே டைரக்ட்டா நான் இந்த 300 நாள் ஃபாலோ பண்ண உங்ககிட்ட வந்திருந்தேன்னா, நான் ம். எல்லாமே நான் நம்பிருப்பேன். ம். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ம். ஓகே, ஓகே. அதனால 300 டேஸ் போயிட்டு இப்போ நீங்க சொல்லிட்டீங்க. சரி ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ம். நீங்க டே 1லேருந்து ஆரம்பிச்சோம். ஆனா வந்துட்டு நம்பிக்கை இல்லாம தானே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ம். என்ன ஆச்சுன்னா, நீங்க ஒவ்வொரு டைம் கிளாஸ்ல வந்துட்டு என்ன அப்படின்னு தெரியல. நீங்க ஃபர்ஸ்ட் டே 1ல ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். டே 1, 2, 3க்கு மேல உங்களோட வைப்ரேஷன் அப்படியே என்னோட மைண்ட்ல கனெக்ட் ஆகும். ம். எப்படி அப்படின்னாங்கன்னா, இப்போ ஹையர் ஃப்ரீக்வன்சி கூட இருக்கிறப்போ, லோயர் ஃப்ரீக்வன்சி நீங்க எங்கள கைட் பண்ணீங்கன்னா, ம். ஒரு விதமான ஒரு புத்துணர்ச்சி அத நான் பார்க்க ஆரம்பிச்சேங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா, நீங்க பேசவே ஒரு கிளாரிட்டி மண்டைக்குள்ள அப்படியே வர ஆரம்பிச்சதுங்கண்ணா. ஒரு ம். எனர்ஜி மாரி. நீங்க பேச ம். நான் அத உள்வாங்க ஆரம்பிச்சேன். வாங்க ஒரு 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 மாரி ஒரு ஃபீல் வர ஆரம்பிச்சதுங்க எனக்கு ஸ்டார்ட்டிங்ல ஒரு 3 டேஸ்க்கு மேல. ம். என்னடா இது நல்லா இருக்கே! ஒரு 3வது நாள்லயே அப்படிங்கிற மாரி நான் நான் நீங்க ஓகே. கிளாஸ் போக உங்களோட ஃப்ரீக்வன்சி, உங்களோட எனர்ஜி எனக்கு அது ரொம்ப டிஃபரண்டான ஒரு பாடிய கொண்டு வந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த
உணர்ந்தாதான் தெரியும்பாங்களாங்கண்ணா. ம், 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 அந்த ம், மாதிரி எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. சரி அப்ப இந்த ம், அண்ணா சொல்றது இருக்கே, அப்ப நம்ம இப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ம், அர்ஜஸ் வரப்போ நீங்க சொன்ன ட்ரிக்ஸ் டிப்ஸ் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா ம், அதாவது எப்படி போகும்னு தெரியாது. ம், அதுல நம்பிக்கை வர ஆரம்பிச்சது. அப்புறம் ம். போக 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 இந்த நான் 300 நாள்ல வந்து பார்க்காத அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த ஒரு 35 நாளுக்கு மேலே நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓ சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா. இதான் புரிஞ்சுங்களாண்ணா? ஹைலைட்டே உண்மையாவே. ஏன்னா, ஆஹ் 300 நாள் நீங்க ஃபாலோ பண்ணி, அப்போ அந்த டைம்ல உங்களுக்கு பார்க்க முடியாத பெனிஃபிட்ட அஹ் ஒரு 35 டேஸ்ல பார்த்தீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. அதான் மேஜிக். அதுதான். ம், ம், பாருங்க ம், 300 நாள் இங்க இருக்கு. 35 நாள் ஒரு பெனிஃபிட்ஸ். ம், எது என்னன்னா ம், 300 நாள் ஒரு விஷயம் நான் நினைக்கிறது வந்துட்டு 35 நாள் சீக்கிரமா நடக்குது. ஆனா ம், 300 நாளுங்கிறப்ப லேட் ஆச்சு எனக்கு. புரிஞ்சுங்களா ம், உங்களுக்கு? ம், இது உங்க கூட கனெக்ட் ஆகுறப்போ ஒரு பணம் வேணும்னாலும் நடக்கும். ம், அது எப்படி? அது என்னன்னே தெரியலங்க. அது என்ன கணக்கு? இல்ல என்ன ஒரு இதுன்னு தெரியல. ஆனா ம், அது நடந்துச்சு. அதை நான் பிடிக்க ஆரம்பிச்சுட்டேன். ம், அப்புறம் அப்படியேங்க நான் ஃபேஸு நான் ம், 300 நாளுக்கு மேல போறப்ப தானே என் ஃபேஸ் நான் மாறுச்சுங்கண்ணா. லைட்டா ரொம்ப இல்ல. ம், ஓரளவுக்கு. ம், ஆனா இந்த 30 நாள் 30 நாளுக்கு மேலேயே அந்த ம், 300 நாளோட ஃபேஸ் இப்போ வந்துருச்சுங்கண்ணா. ம், 30 ம், டேஸ்க்கு மேல நான் சொல்றேன். ம். இப்ப ஃபேஸே வேற. டோட்டலி வேற. சூப்பர்ப்பா. ம், இப்ப ஃபேஸே டோட்டலி வேற. அப்புறம் என்னன்னா ரொம்ப க்ளோவிங்கா இருக்க ஆரம்பிச்சுச்சுங்கண்ணா. ம், அப்புறம் அப்புறம் நைட்டு படுக்கிறப்போ முதல்ல வந்துட்டு எனக்கு 300 நாள் இருந்தாலுமே நைட்டு படுக்கிறப்போ ம், அடுத்த நாள் எனக்கு பயமா இருக்குங்கண்ணா. ம், என்னடா இது அடுத்து நம்ம என்ன ஆனா ம், இந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல இந்த 30 நாளுக்கு மேல போக ஒரு ஒரு அது ஒரு ஃபீல் கிடைக்குங்கண்ணா. அது முதல்ல பதட்டமே இல்லாம இருந்தேன். முதல்ல பதட்டப்படுவேன். இப்ப பதட்டம் இல்ல, பயம் இல்ல. ம், அப்பா வழிகிட்ட ஒருத்தர் இருக்காரு. நம்ம அவரை பிடிச்சணும்னு சொல்லிட்டு ம், பெனிஃபிட்ஸ்ங்க. அப்புறம் ஆ ம், காசு வந்துட்டு இப்போ ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க முதல்ல. ம், எப்படின்னா ம், 300 நாள் இருந்தாலுமே காசு வந்துட்டு வரது போறதுமா இருந்துச்சு. ம், ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப காசு 30 நாளைக்கு மேலயே எனக்கு மணி அட்ராக்ஷன் வர ஆரம்பிச்சது. ம், அப்புறம் நினைச்சது சீக்கிரம் நடக்க ஆரம்பிச்சது. ஆ ம், ஆனா இன்னொன்னுன்னா ம், எங்க முதல்ல வந்துட்டு பேசுறதுக்கே வந்துட்டு தயக்கப்படுவாங்க. இப்போ நான் பேசாம இருந்தாலுமே, "ஏன் பேச மாட்டேங்கிற? என்னாச்சு? ம், பேசு." வீட்லயே ஆகட்டும், ஒரு ரெஸ்பெக்ட் பண்றாங்கண்ணா. எல்லாருமே எந்த இடத்துக்கு போனாலும் நம்மள ஒரு மரியாதையா பார்க்குறாங்க பிரபாவண்ணா. ம். புரிஞ்சுங்களாண்ணா? ஆமாங்க, ஒரு ஆமா. ஒரு இடத்துல மரியாதை கிடைக்குது. ம், ஒரு முன்னுரிமையா வச்சு மரியாதையா நல்லா இருக்கு. யாரா இருந்தாலும் மரியாதையா பேசுறாங்க. அப்ப பெண்கள்லாம் நல்லா நம்மகிட்ட ஃபீல் பண்றாங்க. ஒரு சேஃபா. ம், ஒரு முதல்ல பெண்களே வந்து நான் நின்னாலுமே தள்ளி நிப்பாங்கண்ணா. ம், எப்படி? நான் அந்த 300 நாளையும் சொல்றேன். ம், அப்புறம் ஃபேஸ்ல இருண்ட மாரியே இருக்கும். ஒரு மாரி கண்லலாம் வந்துட்டு கீழ கருவளையங்கள் வர்றது, அது ம், மாரிலாம் இருந்துச்சுங்கண்ணா எனக்கு. ம், ஆனா இந்த நோஃபேப் இதுல எல்லாமே அப்படியே மாறி, ம். ஒரு வேற மாரி ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சிக்குள்ள போன மாரி இருக்குங்க பிரபானா. வாவ்! சூப்பர்ப்பா. ம், மாறி அப்புறம் அப்புறம் டிவைன் கூட கனெக்ட் ஆகுறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்கண்ணா. அது ம், அப்புறம் எனர்ஜி. ம், முதல்ல தூங்கி தூங்கி விழுவா நல்ல ம், எனர்ஜி கிடைக்குது. அப்புறம் ம், பேச்சுல வந்து நல்ல ஒரு தெளிவு, நிதானம். ம், அப்புறம் யார பார்த்தாலும் ஐ கான்டாக்ட் நான் வைப்பேங்கண்ணா. அவங்க என்ட்ட வைக்க மாட்டாங்க. ஆனா நான் அவங்ககிட்ட ஐ கான்டாக்ட் வைப்பேன். ம், முதல்ல வந்துட்டு மூஞ்சி பார்த்து பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அவங்க ஃபேஸ பார்த்து பேசுறதுக்கு. ம். இது வந்து ஒரு வேறமான வாழ்க்கைங்கண்ணா. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணணும்னா, ஓகே, ஓகேப்பா. ம், நீங்க தான் நல்லா கொண்டு போய் என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க பிரபாண்ணா. ம். அதாவது, ஆ இந்த ஜர்னிய வந்து நீங்க தொடர்ந்து கொண்டு போக, கொண்டு போக, உண்மையாவே இந்த இடத்துல வந்து நெறைய விஷயங்கள் வந்து நீங்க லைஃப்ல பார்ப்பீங்க இன்னும். இன்னும் இல்லங்கண்ணா. ஆமா. ஏன்னா நான் சொல்ற விஷயத்த வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்றவங்க ஜெயிக்கிறாங்க. ஆ பட் ஆனா கிளாஸ்க்கு வர்றது, ஃபாலோ பண்றது எல்லாமே வந்துட்டு ஒருத்தருடைய பிராப்தம் தானே எல்லாமே. அது ஒண்ணு அந்த இருக்குல்லண்ணா. குடுப்பினை அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அது பாசிபிள் ஆகும். குடுப்பினை ம். இல்லங்கிற பட்சத்தில என்ன ஆகும்? திரும்ப திரும்ப மன உளைச்சல், மன துக்கங்கள்னு சொல்ட்டு, அந்த விஷயங்கள் அப்படியே போயிட்டு இருக்கும் லைஃப்ல. லைஃப்ல. ஆனா ஏன்னா, ம், இப்போ 300 நாள் வந்துட்டு நான் ஃபாலோ பண்ணி நான் போயிட்டு இருந்திருக்கேங்கண்ணா. ஆனா ம், ஏன்னா அது என்னால வந்து இண்டிவிஜுவலா நான் 300 டேஸ் போயிருக்கேங்க. ஆனா ம், நீங்க 90 டேஸ் வந்திருக்கீங்க. ஆனா எனக்கே ம், ஒரு ம், பயங்கர ஒரு என்னடா இது நம்ம நீங்க பண்ற விஷயத்த தான் நான் பண்ணேன். ஆனா ம். இது என்ன வித்தியாசம்னா இதுக்கு? அதாவது என்ன விஷயம்னா, கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஜர்னிய ஃபாலோ பண்றதுக்கும், கிளாஸ்ல ஜாயின் பண்ணாம ஆ ஜர்னிய ஃபாலோ பண்றதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் தான் இந்த வித்தியாசம்ன்றது. ஓ! அது இல்லங்கண்ணா. ஆமா. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க வந்து சென்னையில இருக்கீங்க இப்ப நீங்க. சரிங்க, சரி. நீங்க சென்னையிலருந்து
மும்பைக்கு போணும். எக்ஸாம்பிள் சொல்றேன். மும்பைக்கு போணும் நீங்க. ம், 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 ம். இப்போ உங்கள்ட்ட ஒரு கார் இருக்கு. சரிண்ணா. புது காரு, டாப் எண்ட் மாடல் புது கார் இருக்கு. டேங்க் ஃபுல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, சென்னையிலேருந்து வண்டி எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறீங்க மும்பைக்கு. ம், ம், ம். அப்ராக்ஸிமேட்டா நீங்க தொடர்ந்து ஓட்டுனீங்கன்னா, ஒரு 24 மணி நேரத்துல போய் சேரலாம். ம், 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 ம். இல்ல நான் பிரேக் விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஒரு 2 நாள் அங்கிருந்து நீங்க போலாம். ஏன்னா வந்துட்டு அப் டூ ஒரு 1100 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். தோராயமா சொல்றேன். 1100 இல்ல, ஒரு 1300 வச்சுக்கோங்களேன் தோராயமா. ம். சரிண்ணா. இந்த 1300 கிலோமீட்டர நீங்க வந்து கார்ல வந்து டிராவல் பண்ணீங்கன்னா, ஒரு 2லருந்து 3 நாள் ஆகும். ஆமாங்கண்ணா. இது எக்ஸாம்பிள்ன்றது நீங்க ஜர்னிய ஃபாலோ பண்றது இது. ம், 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 ஆனா, ம், ம். கிளாஸ்ல ஜாயின் பண்ணி ஜர்னிய ஃபாலோ பண்றது என்னன்னு கேட்டா, ம், ம். சென்னையில போட்டு ஃப்ளைட் ஏறி மும்பைல போயிட்டு இறங்குறதுக்கு சமம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. நீங்க கார்ல போனீங்கன்னா 2 1/2 2 1/2 நாள் ஆகும் ஆக்சுவலா. ஆமாங்கண்ணா. 2 1/2 டேஸ் ஆகும். ஆமாங்கண்ணா, அதே ஆமாங்கண்ணா. நீங்க ஃப்ளைட்ல போனீங்கன்னா 2 1/2 ஹவர்ஸ் ஆகும். ஓ! அவ்வளோதான். அப்ப ஃப்ளைட்ல போம்போது உங்களுக்கு வந்து வண்டி ஓட்ட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல. கண்டிப்பாங்கண்ணா. நீங்க நெனச்சா தூங்கலாம். கண்டிப்பாங்கண்ணா, நீங்க நெனச்சா கண்டிப்பாங்க. அமைதியா உட்கார்ந்திருக்கலாம். நெனச்சா புத்தகம் படிக்கலாம். ம், 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 ம். என்ன வேணா பண்ணலாம். ஆமாங்கண்ணா, பட் ஆமாங்கண்ணா. கார்ல நீங்க ஓட்டின்னு போறீங்கன்னா, நீங்க ஓட்டிட்டே இருக்கணும், முழிச்சிட்டே இருக்கணும், தூங்க முடியாது ஒழுங்கா. எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமா. ஏன்னா ம். கிளட்ச், பிரேக்கு, ஆக்சிலேட்டரு, லெஃப்ட் ம். சைடு மிரர், ரைட் சைடு மிரரு, ரியர் வியூ மிரரு, ஹாரனு, ஸ்டீரிங்கு, கியர் ம், லிவரு எவ்வளோ ம், ம். விஷயங்கள் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. பட் ஃப்ளைட்ல போம்போது எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஏறி உட்காந்தோமா அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. இறங்கிட்டா போதும். அவ்வளோதான். எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. கரெக்ட், கரெக்ட், ஏன்னா எவ்வளோ கரெக்ட். பேர் வந்து 2025ல வந்து 31 ஆஃப் டிசம்பர்ல சொன்னாங்க. ஓ! ஓ! ஓகேங்க. நான் வந்து கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் வந்துட்டு கடைசியா ஒரு முறை நானே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நெனைக்கிறேன்னாங்க. நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன். நீங்க வரதுன்னா வாங்க. ம், 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 ம். வராட்டி விட்டுருங்க. நோ இஷ்யூ. நான் அது நான் உங்களுக்கு கம்பல் முடியாது. பண்ண மாட்டேன். ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஐயோ! எனக்கு அது வந்து எப்படின்னு இந்த தெரியல. விஷயம் நானே கேளுங்களேன். 2020ல சொன்னாங்கல்ல. ஆமாங்கண்ணா. 2026ல 7வது நாள் ஜனவரி 7, ஜனவரி 8 கால் பண்றாங்க திரும்பியும். ம். சார் நேத்து நைட் லாஸ் ஆயிடுச்சுங்க சார்ன்னு சொல்லிட்டு. அது வித்தியாசம் இருக்கு. ஆமா. ஏற்கனவே 2 முறை, 3 முறை கால் பண்ணியிருக்காங்க. பட் இந்த வாட்டி 2026ல ரெசல்யூஷன் எடுத்துட்டோம். ஜர்னிய ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ட்டாங்க. ஆனா ரியல் லைஃப்ல வந்துட்டு ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2026ம் விட்டாங்க. ம். இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. தப்பு கிடையாது. ஆனா எத்தன நாளைக்கு ஃபாலோ பண்றாங்கன்றது தான் கேள்வியே. கேள்வியே. ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நியர்லி ஒரு 12லருந்து ஒரு ஒரு 17 பேர் கால் பண்ணி சொல்ட்டாங்க இப்ப வரையும். 2026லயும் நான் விட்டேன் சார்ன்ட்டு. ஓ! நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நம்ம சொல்றோம். இது மாரி கிளாஸ் இருக்கு. ஜாயின் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க எல்லாம் சொல்றோம். பட் த திங் இஸ் அவங்க அத ஏத்துக்கிறாங்களா இல்லையா? அந்த அந்த பக்குவம்ன்றது அவங்களுக்கு இருக்கா இல்லையான்றது மெயின் விஷயங்களே. கண்டிப்பாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க மேபி வந்து நீங்கன்னு இல்ல, யாராவது வந்து கிளாஸ்க்கு வராம இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அடிக்ஷன்ங்கிறது வந்துட்டு ரியல் லைஃப்ல என்ன செய்யுதுன்றது தெரியும். ம். அடிக்ஷன் இருக்கும்போது ரியல் லைஃப்ங்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க திரும்ப திரும்ப? அடிக்ஷனாவே மாட்றாங்களே போயிட்டு. ஆமாங்கண்ணா. கண்டிப்பாங்கண்ணா. அது என்னவோ பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. பட் அது பிரச்சனை கூட தெரிஞ்சாலும் கூட, திரும்பியும் அந்த பிரச்சனைகிட்டயே போறாங்க. அதான் விஷயமேங்க. கண்டிப்பாங்கண்ணா. கண்டிப்பா. அது வந்து நீங்க சொன்ன மாரி பிரார்த்தனை இல்லங்கண்ணா. அது அவ்வளோதான். குடுப்பன தான். இப்போ சொல்லுவாங்க இல்லையா? ஆ இந்த ஜென்மத்துல வந்துட்டு, இந்த பிறவியில வந்து உங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கும். இந்த விஷயம் கிடைக்காது. இதான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தூங்கிட்டு இருக்கும்போது வந்து உயிர் போயிரும். ம், ம். அதெல்லாம் ஆமாங்க. பிராப்தம். ஓகேங்கண்ணா. அதெல்லாம் நல்ல சாவு. ஆஹா. பட் ஒருத்தர் ஒரு மாரி செத்து போறாங்க இல்லையா? அதெல்லாம் கண் உங்களுடைய பிராப்தம் தான். பிரார்த்தம் தான் இல்லங்கண்ணா? ஏன்னா எங்க ஊர்ல ஒருத்தர் வந்து இறந்துட்டாரு. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் முன்னாடி இறந்துட்டாரு. ம், ம், ம். சூப்பரா இருந்தாரு. நல்லா பேசிட்டு இருந்தாரு. நைட்டு சாப்பிட்டு ஒரு 10:30 மணிக்கு படுத்தாரு போயிட்டு. ஆஹா. காலையில 5 மணிக்கு போயிட்டு எழுப்புறோம். அவ்வளோதான். பாருங்க. அவர் எப்ப இறந்தாரு? என்னன்னு எதுவுமே தெரியாது. அந்த உயிர் போறதுக்கான சிம்ப்டம்ஸ் எதுவுமே இல்ல. நல்லா இருந்தாரு. ஆரோக்கியமா இருந்தாரு. உடம்பு ம். சரியில்ல. வியாதி, நோய் எதுவுமே நல்லா எதுவுமே இல்ல அவருக்கு. நல்லா இருந்தாரு அவரு. அவரு எப்படி இப்போ? அது அவ்வளோதான். அதான் பிராப்தம்ன்றது. யாருக்கும் தொல்ல குடுக்காம கடைசியா போயிட்டு அமைதி சேர்ந்துட்டாரு பார்த்தீங்களா? ஆமாங்கண்ணா. எல்லாரும் அது சொன்னாங்க. அதாவது அவங்களுக்கு சாவு வந்து நல்ல சாவு, நல்லா சொன்னாங்க எனக்கு. அப்படின்னு.
ஏன்னா அது அப்படிதான் அது எப்படி சொல்றது ஃபோன்ல வந்து சொல்ல முடியல. அந்த சாவான் நல்ல சாவன் சொல்லுவாங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான் எல்லாரும். ஸோ அதெல்லாம் ஆனா ஒரு பிராப்தம். பட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு சாவாங்க பாவம். அதெல்லாம் அவங்களும் உண்மை. கஷ்டப்படுவாங்க. சுத்தி இருக்கிறவங்களும் கஷ்டப்படுத்திருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப பாவம் அதெல்லாம். அது வந்து ஆமா அதான் அவங்களுடைய ஒருத்தர் ஒரு மாரி அவ்வளவுதான். ஏன்னா வந்து நம்ப எதுவுமே சொல்றதுக்கு இல்லைங்க. இல்ல கண்டிப்பா. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஜர்னிய ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்க நல்லா இருப்பீங்க. அது ஒண்ணு தான் எங்க நிதர்சன உண்மைங்களே. சரிங்களா? ஐயோ! அது வந்து நீங்களும் உண்மை அதுதாங்கண்ணா. ம். அத நான் மனப்பூர்வமா நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. அது ம். நல்லாவே கூட நான் பார்த்துட்டேண்ணா. ம். அது ஒண்ணு இருக்கு. அது வந்து கரெக்ட். ம். இன்னும் நெறைய பேர் கேட்கறாங்க. ஆன்லைன் கிளாஸ் ஃபீட்பேக்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபோன் கால் கான்வர்சேஷன் போடுறதாங்கிறது என்னன்னா, அவங்க ஃபீட்பேக் குடுக்குறவங்க மட்டும் தான் பேசணும்னு சொல்லி நெனைக்கிறாங்க. ஆக்சுவலா ஃபீட்பேக்ன்றது பேசுறது வேற. ம்ஹ்ம். கம்யூனிகேஷன் கால் வேற. அதாவது கான்வர்சேஷன்ங்கிறது என்னன்னா, நீங்களும் பேசுவீங்க, நானும் கேட்பேன். நானும் பேசுவேன், நீங்களும் கேட்பீங்க. இதுதான் கான்வர்சேஷன். ஆமாங்கண்ணா. இப்ப வெறும் ஃபீட்பேக் மட்டும் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் வந்து WhatsAppல வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சு போட்டுறலாமான்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறலாம். அது வந்து வேற அது வேற, இல்லங்கண்ணா. இது வேற. நெறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. அதையும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓ! ஆனா இல்லங்கண்ணா. இதுதாண்ணா பெஸ்ட்டு. ஏன்னா ம். நீங்களும் எல்லாமே நான் நீங்க சொன்ன மாரி எனக்கு அது அது இதுதான் உண்மை. உண்மை ஏதோ அதுதானே நம்ம பண்ண முடியும். ம். ஏன்னா அப்படின்னா நீங்க ஃபேக் ஆனது எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் இல்லங்கண்ணா. அது தேவையில்லாத ஆனா விஷயம் அவ்வளோதான், அவ்வளோதான். ஆமா. கண்டிப்பாங்கண்ணா. இப்ப இது எனக்கு என்ன வந்து தெரியுங்களா? உங்களுக்கு ஜர்னிய ஃபாலோ பண்றதுக்கான பிராப்தம் இருந்துச்சு. உங்களுக்கு குட் டைம் அப்படிங்கிறது இருந்துச்சு. எக்ஸாக்ட்டா வந்தீங்க. ஃபர்ஸ்ட் கால்லயே ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃபாலோ பண்ணீங்க. 3 மாசம் வந்து தாண்டிருச்சு இப்போ. ம். 91வது நாள். நாளைக்கு 92, நாளைக்கு மறுநாள் 93ன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்க போறீங்க. ஐயோ! ஆமாங்கண்ணா. அதுக்கேத்த கண்டிப்பாங்கண்ணா. மாரி நானும் சப்போர்ட்ல இருப்பேன். தொடர்ந்து வந்து நீங்க ஐயோ! அடுத்தடுத்து லைஃப்ல வந்துட்டு நல்ல விஷயங்கள வந்து பார்ப்பீங்க. பட் பிரச்சனை என்னன்னா, இந்த ஆஹா. இடத்துல வந்துட்டு 2026லயும் இந்த பிராப்தம்ங்கிறது இல்ல அப்படின்ற மாரி சில பேர் இருக்கிறாங்க. ஆனா வந்து இறைவன் கண்ணுக்கு காமிப்பாரு இல்லங்க பிரபன்னா. இது மாரி இருக்கு. இத நீ நீ நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் இல்லங்கண்ணா அதெல்லாம். ஆமா. பட் அது என்னன்னா அதான் சொல்றேனே. இப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க. நீங்க கிளாஸ்க்கு வந்தீங்க. நீங்க ஜாயின் பண்ணீங்க. நீங்க ஃபாலோ பண்ணீங்க. அந்த மாரி இன்னொருத்தர் ஏத்துப்பாருன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டவுட் தான். டவுட்டு தான். ஏன்னா ஒரு ஒருத்தருக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் ஒரு டைமிங் ஆக்சுவல் லைஃப்ல. அவங்கவங்க விருப்பப்படணும் இல்லையா? என்னங்கண்ணா ம். சொல்றீங்க? ஆமாங்க. இப்ப வந்து எனக்கு நீங்க தேவைங்கண்ணா. அதனால நான் விருப்பப்பட்டு எனக்கு வேணும்னு வந்தேன். வாழ்க்கை மாறிடுச்சு பிரபாண்ணா. ம். ம். ஆனா வந்து கண்ணு காமிக்கிறாரே! இப்போ நான் ம். கஷ்டப்பட்டேன். என்னடா இப்படி இருக்கு, அப்படி இருக்கிறவங்க ம். இறைவனும் வேண்டின நெறைய அது சூழல் வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுச்சு. அத நான் நம்பினேன் உங்கள. நம்பி ம். அட்டெண்ட் ப்ரோ நல்லா தான் இருக்கேங்கண்ணா. உண்மையாலுமே சொல்றேன். ம். எல்லாமே நான் ஓப்பனா பேசிட்டேங்க. என்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. ம். இந்த ம். ஒண்ணே ஒண்ணு நீங்க சொன்னது ஒண்ணே ஒண்ணு தான். ம். ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான். நீங்க சொல்லிக் குடுத்ததெல்லாம் வச்சு நான் ஃபாலோ பண்ணணும். நீங்க ம். டச்லயே இருக்கணும்ண்ணா. கண்டிப்பா, கண்டிப்பா. டச்ல தான் இருப்பேன் நானு. ஸோ தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ண டச்லயே இருங்க. கண்டிப்பாங்கண்ணா. ஐயோ! ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா, சரி ஓகேங்கண்ணா. ஓகே பிரதர். பாய் பிரதர். பை பைங்கண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.